வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடலை கறி இல்லைன்னா கடலை கிரேவி இல்லை குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து புட்டு, ஆப்பம், இடியாப்பம், அதுக்கப்புறம் நல்ல சுடசாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல வந்து அதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நான் கருப்பு கொண்ட கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு கொண்ட கடலையே நல்லா முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5-6 விசில் விட்டீங்கன்னா நல்லா வெந்து வரும். பாருங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப குழைவாகவும் இருக்காது, ஆனால் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ வறுத்துக்க வேண்டியது பார்க்க போகிறோம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. மிளகு பொடி இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு. வெங்காயம் வதங்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா பொடி ஒரு டீஸ்பூன். தேங்காய் நல்லா ஒரு கப்புக்கு தேங்காய், அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அதோட ஈரப்பதம் போக லைட்டாக அப்படி வதங்கினா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கினது நல்லா ஆறி எடுத்து நம்ம வந்து கருப்பு கொண்ட கடலை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேகும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால தேவைப்பட்டா அது தகுந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம். வதக்கினது நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுத நம்ம கடாயில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். ஆல்ரெடி வதங்கினது தான், இருந்தாலும் நல்லா கொதிக்கணும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், பிச்சு போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சுடுத்து அரைச்ச விழுதியும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து இப்போ கரண்டி வச்சுருக்கேன். கடலை சேர்த்து நல்லா கொதிச்சுடுத்து இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். கடுகு, கொஞ்சமாக இங்கே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுடைய கடலை கறி, கடலை கிரேவி, கடலை குழம்பு எதுனால சொல்லிக்கலாம், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆல் இன் ஒன். இந்த பக்கம் வந்து புட்டு வெந்துருக்கு. நம்மளுடைய கடலை கறி, கடலை கிரேவி ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆல் இன் ஒன் ரெசிபி தான். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், வெய்ய காலம் வந்தாலே ஒன்று பண்ணுங்க, அதையே வந்து கூடிய மூட்டம் ஒரு அடுத்த டிஃபனுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து புட்டு, ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சுட்டு ஒரு காரக்கறியோ இல்லைன்னா அப்பளாமோ வடாமோ சிப்ஸோ தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடலை கறி இந்த மாதிரி பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.